ஹைடா ஷாரு. டேய் நீ இதுக்கு வேண்ட பழைய கண்ணாடி போட்டிருக்கா? யாரா நீ? உனக்கு அப்புறம் என்ன பத்தி தெரியும்? 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். உன்னை பற்றி எல்லாமே தெரியும். இது கூட தெரியலன்னா எப்படி? பாத்தியாடா ஒருக்கெல்லாம் தெரியுமாமே. அப்படியா? எனக்கு ஃபர்ஸ்டா ப்ரொபோஸ் பண்ண பிள்ளைடவே சொல்லுவோம். சொல்லு. இல்லையே, அப்படி யாரும் இல்லை. டேய் பாரு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இரு நான் பார்க்குறேன். டேய் யாரா நீ? என்னம்மா இருக்கு? அப்புறம் உனக்கு இந்த விஷயம் நான் தெரியுது. பவருத்ரன். டேய் அது நான்டா. நானும் தான் பவருத்ரன். ஐயோ இருக்கிற பிரச்சனை காணாத நீ வேற ஏன்டா? கொஞ்சம் இரு நான் சொல்கிறேன். காலையில் கிளாஸுக்கு போகணும். கிளாஸ் முடிஞ்சு வரக்குள்ள அவன் 2 பேரும் திருத்தினாங்க. நம்ம அப்படியே அந்த கண்ணுக்கு தெரியாத வீட்டுக்குள்ளே போனோம். அங்கே தான் நான் இந்த மிஷினை பார்த்தேன். அதை பார்த்துட்டு இருக்கக்குள்ளார டக்குனு உன்னை பார்த்து பயந்து இதுக்குள்ளே விழுந்துட்டேன். தலையை ஏதோ ஸ்கேன் பண்ணது. என்னது க்ளோனிங்க? அப்போ இந்த மிஷின் ஓப்பன் ஆன பிறகு வழிகளை பார்க்கக்குள்ள நீங்கள் 2 பேரும் நான் நின்று எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறோம். மிஷினுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தால் நான் தான். அப்போ நான் தான் க்ளோனா? எனக்கு அப்பயே இந்த க்ளோன் மிஷின். ஐயோ பார்க்குறான்லே. சரி இப்போ என்னடா சீரு? எனக்கு தெரியலடா என்ன செய்யறேன். என்னடா கேட்காது. டேய் நாளைக்கு ஈவினிங் அப்பா அம்மா வந்துடுவாங்க. நம்ம 2 பேரும் எப்படி இருக்கிறத பார்த்து கடமை ஷோ உண்டா? ஓண்டா அவங்க பார்த்த பெரிய பிரச்சனை. இப்போ என்னதான்டா சீரு? இங்கே வாடா. பேசாம அவனை கருணக்குள்ள அவனை கிட்னி வைத்து பணக்கார மனசாட்சி நம்ம வைக்க. மனசாட்சிய மனிதவெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா. இவன் தான் மனுஷனே இல்லையப்பா. இதெல்லாம் விட்டு போட்டு உருப்படியாச்சு ஐடியா சொல்கிறேன். கண்ணா நீ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி கேள்விப்பட்டியா? அதைத்தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த மெஷினுக்குள்ள அவனை அனுப்பி பஷ்மம் பண்ணிடலாம். டேய் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆமாடா. பிலீவ் மீ கண்ணா, ஆல்ரெடி பண்ணதை ரிவர்ஸ் பண்ணாலே போதும். அவ்வளோதான். என்னமோ சொல்கிறேன் எல்லாம் ஓகே தான். ஆனால் டேய் மிமிக்ரி இன்டர்வியூவில் ஒன்று பண்ணுறியே அது மட்டும் வேணாமே. டேய் இப்படி சும்மா வெட்டிய டைம் வேஸ்ட் பண்ணுறத படுத்து அந்த மிஷினை கண்டுபிடிச்சு எடுத்து போய் பார்ப்போம். சம்டைம்ஸ் ஏதாச்சும் க்ளூஸ் ஷாரு நான் பேசாம இந்த மிஷினை எடுத்து கேட்பி பார்ப்போம். அந்த இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வாயை முட்டு. என்னடா சரி டேய் ஷாரு இது விளையாட்டு இல்லை சும்மாரு கொஞ்சம் சொல்கிறதுக்களு. டேய் ஷாரு எனக்கு என்னவா சொல்றதா சரி நம்ம தோணுதுடா. பரந்தியா எனக்கு கோயில் சென்ஸ்லேடா. எனக்குலாம் இது சர்வ சாதாரணமான விஷயம். இருந்தாலும் அங்கே ஒரு போய் பார்த்துருக்கலாம். டேய் பாத்தியா கொஞ்ச நேரத்தில் உண்டு க்ளோண்ட கதை. குறி வச்சா யாரா விடணும். டேய் நான் தான் சொன்னேன் இது ஒர்க் ஆகுதுன்னு. கேட்டியா நீ? நீ போலையாடா? கொஞ்சம் நான் சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு போய் பார்த்துருவா. எப்படி மிஸ் ஆச்சு? போன முறை பண்ண மாதிரி தானே பண்ணா? என்னது போன முறை பண்ண மாதிரி பண்ணியா? ஓஎல் சயின்ஸ்லே தயார் செய்யப்பட்ட கேட்குது. உங்கள் மனக்குமுறை நல்லா கேட்குது. என் முகத்தை ஒரு வாட்டி கூட பார்க்கல. இதில் 3 தடவை வர பார்க்கணுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு இன்னொரு ரூபாய்க்கு வச்சுருக்கான் ஒய்யால. கரெக்டாக தானே பண்ணா? எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. என்ன எப்பரா நீ? இல்லை க்ளோன் மிஷின் மேலே கை வைப்பினா முதல் ஹெட் படி நீ ஏன்டா? முதல்ல ஒன்று இருந்தா காப்பாற்றி வைக்கணும். தவறு நான் பண்ணா தவறு மன்னிச்சிரு. முதல்ல சொல்கிற மிமிக்ரி பண்ணாதேண்டு. ஓகே நண்பா. அதுக்கு மிக்ஸா இந்த லோகோ இதுக்கு முன்னாடி இங்கேயும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மிக்ஸா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன தெரியுமா? இந்த கீழே அந்த லோகோ போட்டுருக்குடா. அப்படி ஒரு கம்பெனியே இல்லடா. கரெக்டாக தான் சர்ச் பண்ணியா? கால் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக வேண்டா. டேய் நான் தான் அவனுக்கு கால் எடுத்தேனா? அவனுக்கு என்னத்துக்குடா கால் எடுத்த நீ? அது மெஷின் தூ காலில் கூப்பிட்டான் அவனை. அதுக்கு என்னத்துக்குடா அவனை கூப்பிட்டேன்? சரி சரிதா. உத்தாரு 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 காட்டாதே உத்தாரு.
எல்லாமே இனிமே ஏய், நானே போய் அவனை அனுப்பிடுறேன். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். ஹாய் பிரஷு, என்னடா இந்த பக்கம்? என்னடா இந்த பக்கமா முன்னாள் தான்டா வீட்டை வந்தேன். ஓம் என்னடா? என்னடா ஷாரு கோல் எடுத்தவன் ஏதோ ஹெல்ப் பண்ண வரட்டாமன்னு சொன்னவன். அது மழை வரமே இருக்கு, வீட்டை போல. இல்ல பரவாயில்லடா வாரேன்டா. இல்ல பிரச்சனை என்னடா இல்லை. இவ்வளவு சத்தம் இருக்கு? அது நாய் வச்சிருக்கேன். டேய் உனக்கு நாய் இல்லையடா. இல்லையானே? உள்ளே அணிக்கா. இல்லடா பிரஷு. டேய் உன வீட்டு தேட மாட்டேன். பரவாயில்லடா நான் வீட்டை சுட்டு தாண்டா. டேய் இல்லடா டேய் பிரஷு டேய் வேணாடா. ஐயோ. ஹாய் பிரஷு. ஃபர்ஸ்டா நீங்க 2 பேரும் அந்த வீட்டை போனீங்க. அங்க அந்த மெஷின் இருந்த பவர் அதுக்குள்ள விழுந்தான். அதுக்கப்புறம் வெளியே வந்தான். திரும்ப அவனும் இன்னொருத்தன் வந்தான். திரும்ப அவன் உள்ள விழுந்து திரும்ப இன்னொருத்தன் வந்தான். அதேதான். என்னடா மேட்ச் காட்டுறீங்க? இதை ஏன் உன்னை பழைய கடை போட்டிக்கான்? அது எனக்கு அவனுக்கு கண்ணில் பிரச்சனை அதை ஓட்டிருக்கேன். ஏன் உனக்கு எங்க இருக்குது? யாரு அவன்? இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மிஷினை எடுத்துக்கு போய் பார்ப்போம். ஏதாச்சும் க்ளூஸ் கிடைக்கும். எனக்கு அதான் சரியாப்படுது. இருட்டுறதுக்கு இடையில் அங்கே போய் பார்த்துருவோம் வாங்க. சோக்கா சொன்ன என்னத்த டின்னருக்கு எல்லாரும் பிரெட் சாப்பிடுங்க. நீ டே மாஜன் இருக்கடா. அதையும் எடுத்து சுகரையும் ஏறுறா. டேய் இவன் வந்து நமக்கு இப்போ யோசனை தானே இருக்கு. நல்லா எடுபடி வரைக்கலாம் யூஸ் ஆகிறான். அவன் வந்தது ஓகே. இங்க ஒருத்தன் சும்மாவே இருக்க. அவனை பத்தி என்ன நினைக்க? அம்மா கோல் எடுக்க. ஹலோ அம்மா. சொல்லுங்க. டேய் காலமணிக்கு தெரியும்டா எப்படா ஓர. ஓகே மிஸ்டர் துரைசிங்கம். ஷாரும் பிரஷம் வந்தானே. டேய் காணமாடா. ஓகே நண்பா. ஆமாம்மா சாப்பிட்டேன். அது அந்த ரிமோட் அப்படியே கொஞ்சம் எடுத்தான். அவன் பக்கத்துல ஏடா இருக்கு நீ வந்துடுறா. ஒரு 10 வார்த்தை சொல்ற நீ. கட்டையை மீச தடி வச்சுக்கிட்ட துரைசிங்கன் நினைப்பா. மூஞ்சிலே பொழுப்புல குத்திரும் ஒத்துக்கோ. டேய் சத்தமா வர்றா. டேய் மச்சான் யாருடா அவன்? சொல்றா. பேடடி. என்னடா மீடியா ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடந்து சொல்றீங்க. எனக்கும் சரியா தெரியலடா பிரஷோ. நாளைக்கு இந்த மிஷினை கண்டுபிடிச்ச அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா தான் என்ன விளக்கம் தெரியும். மேபி இந்த க்ளோன் மிஷினில் ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கலாம். ஆனால் பிரஷோ எங்களோட மெமரிஸில் சேமாக தான் இருக்கு. நான் பெரிய எடுக்கிறேன். பயமா? ஆமாண்டா, எனக்கும் பழைய விஷயம் ஞாபகம் தான் இருக்கு. அப்படியா? அப்போ எனக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. இப்போதான் என்னதான் சொல்ல போகிறா? டேய் அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுடா. அப்படி அவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கணும். விளங்குதா? சொல்லுடா. போடா. டேய் நான் இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லவா? என்னது யூடியூப் ஹிஸ்ட்ரியா? அவன் கிடக்க அனிவா வச்சு அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்றேன். அவனுக்கு பாரு அப்படி என்னடா சர்ச் பண்ண? நீ என்ன நம்பலையா? போன குடுறா. இந்த பாரு. டேய் போன தடா. டேய் ராமடி மச்சான் பாருடா. டேய் காமெடிறான். டேய் ஃபோனை தாங்கடா. ஒர்க் அவுட் பண்ணாம 6 மேட்ச் எடுப்பது எப்படி? எக்ஸாமுக்கு படிக்காமல் பாஸ் ஆவது எப்படி? டேய் ஐயோ டேய் என்னடா how to talk with the girl tutorial. டேய் அது என்ன ஃபேஸ் என்ன பாரு. யாரா அந்த புள்ள? கிளாஸ்ல படிக்கல. டேய் அது குணாச்சிட்ட வரப்படா. லாஸ்ட் அந்த மேட்ச் குயிஸ்ல ஓட போய் வின் பண்ணிட்டு வந்துச்சு. சும்மாவே அவன ஒரு பிள்ளைங்க இருக்காது. இதுல படிக்கிற உள்ள வர. நானும் நிறைய தடவை சொல்லித்தேன் அந்த புள்ள செட் ஆகாதாண்டி. ஆனா அவன் ஒரு தடவை அவன் பாடுற நிறுத்தலை. ஆமா இவர் பெரிய சூரிய சரத்குமார். அவர் சொல்ல அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஆச்சே மூடு மச்சான். காதலுங்கிறது காக்காப்பி மாதிரிடா. எப்ப யார் தலையில விழும்னு தெரியாது. இப்போ தலையில விழுந்திருக்கு. இப்ப தெரியுதா நீ ஏன் சிங்கிளா இருக்கு? டேய் நாளைக்கு குணாச்சிட்ட எக்ஸாம் இல்லடா. நான் மெசேஜ் போடுறேன். அட எக்ஸாம் என்னடா? ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? டேய் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் படியேன்டாப்பா.
பரவாயில்லே, காலையில நிறைய பேர் எக்ஸாமுக்கு வந்திருக்கீங்க. எங்க பவரை காணல? நான் சொன்னேன் டீச்சர், அவன் வரமாட்டான் போன கிளாஸ். ஓண்டா, எனக்கு தெரியும் அவன் வரமாட்டானு. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா வருவானாக்குமண்டு என்ன அஞ்சயப்புறான் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். இப்படி வச்சேன் கேட்டு போட்டுரு. சரிடா. ஏய் இரு நீங்க வேற நானும் வரணும் உங்களோட. இங்க வீட்டு வேலையில இருக்கு, மேட ஓடலாம் க்ளீன் பண்ணணும். நீ வேலைக்கு நானும் வரேன். டேய் கோவில் ரோட்டில் போன இந்த டைம் ஆக்கள் நிறைய பேர் நிற்பாங்க. நம்ம உள் ரோட்டில் போவோம் சரியா? எனக்கு வேலை செலுத்தி போகிறேன் போட. தாப்ரேஷன் நான் தூக்கிட்டு வரேன். ஏண்டா பவரே, ஒரு வழியாக எக்ஸாம் போக வேண்டியதாவல. அதான் எனக்கு சப்ஸ்டிடியூட் ஒருத்தனை அனுப்பியிருக்கேன். டேய் பவர், என்னதான் இருந்தாலும் அது உனக்கான எக்ஸாம்டா, நீ ஏன்டா போய் செய்யணும்? அது டே இப்படி சின்ன எக்ஸாம் செய்யறதால உனக்கு தான் ஃபைனல் எக்ஸாம் ப்ராக்டிஸ் ஆகும். அவன் என்னதான் பார்க்க உன்னமா இருந்தாலும் அவன் நீ இல்லடா, உனக்கான எக்ஸாம் நீ ஏன்டா செய்யும்? ஏ பூமரு சிவா, காலையிலேயே அறுக்காதே. என்னண்டா நான் ஃபைனல் எக்ஸாமுக்கு போக மாட்டேன்டா ப்ரெஷர். என்ன விளங்கல? ஃபைனல் எக்ஸாம் போடடா, விட்ரோ பண்ண போகிறேன்டா. என்னது விட்ரோ பண்ண போறியா? டே நம்ம எக்ஸாமுக்கு 5 மாதம் இருக்கிறா, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. ஐயோ இல்லடா ப்ரெஷர், எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை. நான் இந்த எக்ஸாம் விட்ரோ பண்ணி கூட அடுத்த எக்ஸாம் எழுத போகிறேன். இந்த முறை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறதுக்கு நான் அடுத்த தடவை எழுதிடும்டா. என்னடா அவன் எப்படி அந்த கதவு திறக்கிற? கையலாண்டா. ஓ ரைட். டே எப்படி அந்த வீடு மாடி இன்விசிபிளா இருக்கு? அதனால பெரிய விஷயம். பறக்கிற காரையே பார்த்தாச்சு. பறக்கிற காரா? நாங்கள் இந்த ரூமுக்குள்ளே இருந்தால் இந்த மிஷின் எடுத்துனாங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற மற்ற ரூம்ஸை சர்ச் பண்ணி பார்த்து க்ளூஸ் கிடைக்கலாம். அப்போ நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் தொடுவோம். என்னடா ப்ரெஷர்? ஓகே, இது ரெக்கார்ட் ஆகுது. ரைட். December 21st, 2046 அல்டிமேக்ஸ் கார்பரேஷன்லேருந்து நான் இந்த ரெக்கார்ட் எடுக்கிறேன். பேசிக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதிகமாக மோட்டர் கார்ஸ், ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் போன்ற வெஹிக்கிளை தான் பயன்படுத்தலாம். இதால் நமக்கு டைம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் தான் கூடுதலாக இருக்குது. அதுக்கு பதிலாக வித்தின் அ பிளிங்க் ஆஃப் அன் ஐ ஒரு இடத்துக்கு போக முடியும்னா அதை உங்களால் நம்ப முடியுமா? எஸ், teleportation make it possible. Welcome to the future.